எல்லாருக்கும் வணக்கம். திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சிவகாமியின் சபதத்தில் 22வது அத்தியாயத்தை கேட்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு சத்ருக்னன். சரி, யார் சத்ருக்னன், எந்த சத்ருக்னன் பற்றி பேசுகிறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். கடைசியாக நம்ம 21வது அத்தியாயம் சித்தர்மலை சித்திரம் அப்படிங்கிற அத்தியாயம் கேட்டோம். அதில் சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டுக்கு வருவார், பேசிட்டு எல்லாம் போயிடுவார் இல்லையா. அதுக்கப்புறம் நாகநந்தி அடிகள் சொல்கிறனால ஆயனருக்கு என்ன ஒரு யோசனை வரும்னா, பரஞ்சோதியை அஜந்தா குகைக்கு அனுப்பணும், அந்த வர்ணச்சேர்க்கையை கொண்டு வர்றதுக்குன்ற. அதெல்லாம் மகள்கிட்ட சொல்லுவார். அவள் எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது நாகநந்தி அடிகளோட குதந்திரமோன்னு தோணும். அதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சது இல்லையா. இந்த அத்தியாயத்தில் எங்கே தொடங்குறார் கல்கின்னு பார்க்கலாம். ஆயனர் வீட்டிலேருந்து புறப்பட்ட சக்கரவர்த்தி குதிரையை ரொம்ப வேகமாக செலுத்தி கொண்டு கொஞ்சம் தூரத்தில் அவருடைய பரிவாரங்கள்லாம் நின்றுருந்ததில் அந்த இடத்துக்கு போகிறாரு. அதாவது சக்கரவர்த்தியும் மாமல்லரும் மட்டும்தான் ஆயனர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவரோட பரிவாரங்கள், அந்த முக்கிய சதசியங்கள் அவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் குதிரை நிப்பாட்டுறாரு. அங்கே கூட்டத்தில் ஒருத்தர் மீது பார்வையை செலுத்துறாரு. அந்த மனிதனும் சக்கரவர்த்தியோட பார்வையோட சமிக்ஞையை தெரிஞ்சு கொண்டே அவர் பக்கத்தில் வரான். பக்கத்தில் ரொம்ப பணிவாக தான் நிற்கிறான். நின்றுட்டு, சத்ருக்னா, உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. சத்ருக்னன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல், இல்லை பிரபு அப்படிங்கிறான். இவ்வளவுதானா? சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். இதுக்கு இந்த இடத்த காட்டிலும் நல்ல இடம் கிடையாது. ஆயனருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலையெல்லாம் நீ கவனித்து கொண்டிருந்தாலே போதும். ஆக்னை பிரபு, இப்போதே நான் தொடங்குகிறேன் அப்படின்னு அந்த சத்ருக்னன் சொல்கிறான். சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவர்களையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை. அப்படியே அப்படின்னு சத்ருக்னன் திருப்பி மறுமொழி சொல்கிறான் சக்கரவர்த்தி சொன்னதுக்கு. இதுக்கப்புறம் அவன் புருவங்கள் சற்று மேலே தூக்கி சக்கரவர்த்தியை பார்க்குறான். சக்கரவர்த்தி உடனே, நல்லது, சிற்பக்கலை பற்றி புதிதாக ஏதேனும் உனக்கு நீ தெரிந்து கொண்டால் உடனே எனக்கு நீ தெரிவிக்க வேணும். இந்த மாதிரி கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விடுறாரு. ரொம்ப வேகமாக விட்டுட்டு அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தி, அதாவது மாமல்லரும் குதிரையை வேகமாக செலுத்தி கொண்டு போகிறாரு. மற்ற பரிவாரங்களும் பின்னாடி போகணும்னு முயற்சி செய்து, ஆனால் அவங்களால அந்த வேகத்தை தொடர முடியலை. சக்கரவர்த்திக்கும் சத்ருக்னுக்கும் நடந்த இந்த சம்பாஷணை அரைகுறையாக மாமல்லரோட காதில் செவியில் விழுது. அவரோட மனத்தில் அது ரொம்ப பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. ஏன்னா ஏற்கனவே சிவகாமி சொன்ன மாதிரி ஆயனர் வீட்டில் அந்த வேலெறிந்த வாலிபன் பரஞ்சோதி தான். அவன் அவர் கண்ணுக்கு எங்கேயுமே தென்படவே இல்லை. இப்போ என்னன்னா, அப்பா நம்ம சாம்ராஜ்யத்துடைய மகா சாமர்த்தியமான ஒரு ஒற்றனை ஆயனர் வீட்டு காவல் புரியறதுக்காக ஏவி இருக்கிறாரே. இது அவரோட குழப்பத்தை இன்னும் பன்மடங்காக்குதான். அது போக ஒரு மனசில் என்னென்னமோ சந்தேகங்கள் கிளம்புது. சரி, இதை பற்றி நம்ம தந்தைக்கிட்டே கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு மாமல்லர் யோசிக்கிறதுக்குள்ள, ஆனால் மகேந்திரரோ திருப்பி குதிரையை வேகமாக விரட்டிட்டு 4 கால் பாய்ச்சல காட்டுக்குள்ளே போகிறாராம். சக்கரவர்த்தி பொதுவாக குதிரையை ரொம்ப விரைவாக வேகமாக செலுத்தினார்னா அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை சிந்தனை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது அறிகுறி. இது மாமல்லருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரும் சரி, என்னமோ விஷயம் இருக்குது, தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி ஆவல் அதிகமாகி அவரும் சக்கரவர்த்தியை 4 கால் பாய்ச்சலில் பின்னாடி தொடர்றார். சரி, இப்போ இந்த காட்டை தாண்டினது பிறகு காஞ்சியும் மாமல்லபுரத்துக்கு போகிற ராஜபாட்டை இருக்கும் இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த ராஜபாட்டை தென்படுது. அந்த சாலையோரமாக ஒரு பெரிய கால்வாயோடு தான். அந்த கால்வாயில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பெரிய படகுகள் நிற்கிது. அது பெரும்பாலும் இப்போ காஞ்சிக்கு போகிற படகுகளில் முக்கியமாக பெரும்பாலும் இருக்கிறது நெல் மூட்டைகள். அது எல்லாமே ஏற்றி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு படகையும் 2-3 நாட்கள் சேர்ந்து தள்ளி கொண்டே போகிறாங்க. இருபுறத்துலேயும் மழமடர்ந்த விஷாலமான சாலையும், அதில் தெளிந்த நீருடைய கால்வாயும், கால்வாயில் மிதந்து வர படகுகளும், அப்புறம் கால்வாய் கப்பால் அங்கிட்டு இந்த மரங்கள் வழியாக போகணும்னா அங்கே வெகு தூரத்துக்கு தூரம் ஒரே பசுமையாக இருக்கா, சமவெளியாக இருக்கா. இந்த காட்சி ரொம்ப மனோகரமாக இருக்குது. சரி, இந்த கால்வாய் நீரில் அங்கங்கே அந்த மரங்களுடைய கருநிழல் படியுது, தெரியுது இல்லையா. அது பார்க்கவே கண்ணு குளிர் தான். கொஞ்சம் தூரத்தில் சென்று நம்ம பார்த்தோம்னா அந்த படகுகளில் ஒன்றுலேருந்து ஒரு படகோட்டி ஒருவன் பாடிட்டுருக்கான். ரொம்ப இனிமையான குரலில் பாடிட்டுருக்கான். அவன் பாடுற பாட்டு என்னென்னா, செங்கனி வாயில் ஒரு வேயங்குழல் கொண்டிசைத்து தேனிசைதான் பொழிவோன் யார் யார் யார், கிளியே செந்தாமரை முகத்தில் மந்தஹாசம் புரிந்து சிந்தை திரையாய் கொள்வோன் யார் யார் யார், கிளியே இப்படின்ற ஒரு இனிமையான பாடலுமே பாடிட்டுருக்கான். இந்த மாதிரி சாந்தமும் இன்பமும் ஒரே அமைதி அழகா குடிக்கொண்ட காட்சி
மொத்தமாக குலைத்து கொண்டு, இதெல்லாம் பொய்யான மீதி, சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் இங்கே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மௌனமாக ஒரு பறையறைத்து தெரிவித்து கொண்டு அந்த கால்வாயில் நெல்லேறிய படகுகளும் நடுவில் வந்து ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் போயிட்டுருக்கு. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும். சரி, அதில் வந்து அந்த படகுக்குள்ளே அதில் வேல் இருக்குது, வால், ஈட்டி, கத்தி, கேடயம், இந்த மாதிரி விதவிதமான போர்க்கருவிகள் நிறையா இருக்குது. அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி இப்போ இந்த ஆயுதப்படையை கண்டதும், ஆக பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயுதங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன அப்படின்னு ஒரு பரிகாசமும் மனக்கசமும் துணைத்த குரலில் சொல்கிறாரு. பக்கத்தில் குதிரை மேலிருந்த தம்மளோட குமார மகனை பார்க்குறாரு. அவருடைய முக தோற்றத்தை பார்த்துட்டு, நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிறாய் போல் இருக்குதே அப்படிங்கிறார். எப்படி தெரிந்ததப்பா அப்படின்னு குமார சக்கரவர்த்தி சொல்ல, உன் முகம் தெரிவிக்கிறது, அபிநயக்கலை, முகபாவம் ஆகியவற்றையெல்லாம் இப்போது தானே நம்ம பேசிட்டு வந்தோம். சரி, கேட்க விரும்பியதை கேள் அப்படிங்கிறார் தந்தை. சத்ருக்னனை எங்கே அனுப்புனீங்க? ஆயனர் வீட்டுக்கு. எதுக்காக? ஒற்றனை வேறு எதுக்காக அனுப்புவாங்க? வேவு பார்க்கத்தான். என்ன சொல்கிறீங்க அப்பா? ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்குறபடி அவசியம் என்ன நமக்கு இப்போ ஏற்பட்டது? குமாரா, யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாமல்லா, இந்த மாதிரி சமயங்களில் சன்னியாசியின் காவி துணிக்குள்ளே எதிரின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம், தெரியுமா? சிற்பக்கலைக்குள்ளே சதி ஆலோசனையும் இருக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்கிறாரு. நரசிம்மர் வந்து அவரை மீறி வர பதைப்பதைப்பை எல்லாம் அடைச்சிட்டு, ஆஹா, இது என்ன, ஆயனர் சிற்பியா தமக்கு எதிராக சதி செய்கிறார்? என்னால் நம்பவே முடியலையே அப்பா அப்படிங்கிறார். ஆயன சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவே இல்லையே. அந்த பரமசாது நமக்காக உயிரையே கூட விடக்கூடியவராயிற்று. அப்போது மாமல்லர் கொஞ்சம் சிறிது சாந்தமாயிட்டு, அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. உடனே சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, கள்ளங்கப்படமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமலே அவர் வீட்டிலே பகைவர்களோட ஒற்றர்கள்லாம் ஒளிந்திருக்கலாம் இல்லையா என்ற. ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா? தங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் ஒருவரையும் அங்கே பார்க்கலையே. மாமல்லவா, ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும். யுத்த காலத்தில் அது ரொம்பவும் அவசியம். ஆயனர் வீட்டில் நாம் பேசி கொண்டிருந்த போது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன அப்படின்னு சக்கரவர்த்தி வந்து நரசிம்மருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து கேட்குறாரு. அங்கே வந்து அவருடைய கண்கள் சிவகாமியுடைய கண்களோட அந்தரங்கம் பேசுகிறதுலே பெரிதும் ஈடுபட்டிருந்தன அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வரும். நரசிம்மவர்மருடைய அந்த பால் வடிவம் முகம் வந்து வெக்கத்தினால சிவக்கிறதான். அதே சமயத்தில் முன்னை விட அதிகமான தூரத்தில் படகோட்டியுடைய இனிய கீதம் கேட்குது, மெல்லிய குரலில் கேட்குது. அந்த பாடலுடைய வரிகள் என்னன்னா, கண்ணன் என்றிங்கே ஒரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோ கிளியே, வெண்ணெய் திருடும் பிள்ளை என்னுள்ளம் கவர்ந்ததென்ன, கண்ணால் மொழிந்ததென்ன சொல்வாய் பைங்கிளியே. இது வந்து பாடல் மாதிரி பாடுறாங்க. சரி, இதோட இந்த அத்தியாயம் முடியுது. சத்ருக்னன் அப்படிங்கிற அத்தியாயம் முடியுது. இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்தோம்னா, சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஆயனர் வீட்லேயும் திரும்பி வந்ததும் ஒரு ஒற்றனை கூப்பிட்டு பேசினார் இல்லையா, நீ போய் ஆயனர் வீட்டில் வந்து சிற்பக்கலையெல்லாம் கற்றுக்கொள்ளணும், இங்கே வந்து சிற்பக்கலையில் யார் யார் வர்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும், ஆனால் உன்னை யாரும் கவனிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிற்பக்கலையை கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு ஒற்றனை ஏவிட்டுருக்கார். சரி, இந்த சாம்ராஜ்யத்துடைய மாபெரும் ஒற்றனை எதுக்கு ஆயனர் வீட்டில் சக்கரவர்த்தி அனுப்பினார்? அவருக்கு வந்து அங்கே நாகநந்தி அடிகள் பரஞ்சோதி ஒளிந்தது தெரிந்தெடுத்தா சிலைக்கு பின்னாடி, இல்லைன்னா வேறு ஏதாவது சரி ஆலோசனை அங்கே நடக்குதா, என்னென்ன நடக்குதுன்னு வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். கேட்டமைக்கு நன்றி.